கரூர் வேலுச்சாமிபுரத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த பிரச்சாரம் மேற்கொண்ட போது 41 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த செய்தி கிட்டத்தட்ட மிகப்பெரிய செய்தியாக இருந்தது. தமிழ்நாடு அரசியல்ல இது மாதிரியான ஒரு கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழப்பு என்பது இல்லை என்பதும் தகவலாக இருந்த நிலையில நேரடியாக கரூர் மக்களை சந்தித்ததற்கு பிறகுதான் கட்சியுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் இருக்கும் என கட்சியுடைய தலைவர் விஜய் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த நிலையில கரூர்ல அவரை நேரடியாக சென்று சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள் கடந்த 20 நாட்களாக மேற்கொண்டு வந்ததாகவும், அவர்கள் சென்ற இடங்கள்ல தனியார் திருமண மண்டபங்களுக்கான அனுமதி என்பது, அதாவது தனியார் திருமண மண்டபங்கள்ல வாடகைக்கு அவர்களுக்கு அதனை தர மறுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில மாற்று முடிவை விஜய் எடுத்திருப்பதாகவும், அந்த மாற்று முடிவின்படி சென்னையில ஒரு தனியார் அரங்கில பாதிக்கப்பட்ட மக்களை சேர்ந்த குடும்பத்தினரை, ஒரு குடும்பத்திற்கு 4 அல்லது 3 பேரை சந்திப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாகவும், அந்த முடிவை அந்த உயிரிழந்த குடும்பத்தினரிடம் நேரடியாக மாவட்ட நிர்வாகிகள் நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் தெரிவித்து அவர்களுடைய சம்மதத்தை பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் அவர் நேரடியாக சென்னையில அவர்களை அழைத்து வந்து, அதாவது கரூர்ல இருந்து அவர்களை அழைத்து வரக்கூடிய முழு செலவையும் மாவட்ட நிர்வாகிகளும் கட்சியுடைய தலைமையை ஏற்று அவர்களை அழைத்து வந்து அவர்களை நேரில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருக்கிறது. இந்த வாரத்திற்குள்ளாக, அதாவது வரக்கூடிய வாரத்திற்குள்ளாக இந்த சந்திப்பு நடைபெறும் எனவும் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில கரூருக்கே சென்று சந்திப்பதாக இருந்த முடிவை மாற்றி சென்னையில அவர்களை சந்திப்பதற்கான முடிவை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எடுத்திருக்கிறார். ரைட், நன்றி மணிகண்டன். தொடர்ந்து அடுத்தபடியாக கரூரில் என்ன நிலவரம் என்பது தொடர்பான தகவல்களோடு எமது கரூர் செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம். இந்த கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நடந்த தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த 41 பேர் குடும்பத்தினரையும் தாவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து, அதாவது கரூர் நேரில் சந்திப்பதற்கான பல்வேறு ஏற்பாடுகளும் இந்த கட்சி சார்பாக செய்யப்பட்டு வந்த நிலையில தொடர்ந்து அதற்கான தாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினரை சென்னையில் வைத்து விஜய் நேரில் சந்திக்க இருப்பதாக இன்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் இன்று நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்து வருகின்றனர். விஜயை சந்திப்பதற்கான தேதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், மேலும் இந்த சந்திப்புக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக இந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் ஒரு சிலர் நம்மிடையே தகவல் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை அழைத்துச் செல்வதற்காக வாகன ஏற்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை தாவேகா சார்பிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த தகவல் வெளியாகிறது. தாவேகா தலைவர் விஜயை உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் நேரில் சந்திப்பதற்கு அழைப்பு விடுக்க சொல்லி கட்சி தலைமை சார்பில் நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு கூடுதல் தகவலாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது எந்த அளவு உண்மை என்று தற்போது தெரிய வரவில்லை. அதே நேரம் இந்த வார இறுதிக்குள் இந்த சந்திப்பானது நிகழும் என்றும் கூறப்பட்டுள்ளது.